சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இவர்களுக்கும் எனக்கும் முன்வரிசையில் இருக்கின்றவர்களிடத்தில் இல்லாத மிகப்பெரிய சொத்து குழந்தைகளை உங்களிடத்தில் இருக்கிறது. என்ன தெரியுமா? அதுதான் உங்கள் காலம். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய டைம். 17 இயர்ஸ்ல நீ நிக்கிற. ஏன் திரும்பி வந்துட சொல்ல மோகன் சார வர சொல்லுங்களேன். இன்னொரு 30 வருஷத்துக்கு முன்னால போய் அதே வாழ்க்கை ஒண்ணும் இல்ல. இப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரத்தை கடவுள் எப்ப கொடுத்தான் பாருங்க கையில, காலத்தை அப்படி தள்ளி கொடுத்தான் பாருங்க. இதுவே ஒரு 30 வயசுல அவர் கையில கொடுத்திருந்தா என்னென்ன செய்திருக்க முடியும்? நான் அதுதான் சொல்லுகிறேன். காலத்தை வெல்லுதல். என்னுடைய தகப்பனார் மரணம் அடைகின்ற அந்த கடைசி வினாடியில என்கிட்ட சொன்னதுங்க, 7 மணிக்கு பேசுறார், 10 மணிக்கு அவர் உயிரோட இல்ல. 7 மணிக்கு அவர் சொன்னது என்ன தெரியுமா? காலத்திடம் பயந்து கொள். காலம் தன் இயல்பை எப்பொழுது மாற்றும் என்று தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். டைம். Freeze your day. Calculate your timing. Calculate your day. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இதை என்ன செய்வது என்பதை பிளான் பண்ணிட்டு பண்ணு. மினிட் டு மினிட் பிளான் பண்ணு. ஏன்னா we have very limited days. இதோ இப்பதான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்தது. நானும் இந்த மாதிரி அவையில +2 படிச்சுக்கிட்டு டைம் இப்படி போயிடுச்சே இல்லையா? என் பிள்ளை அங்க படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சார் சொன்னாரு, என் பிள்ளைகள் நான் யாருக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தனோ அவர்கள் பிள்ளைகள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கு மேடம். காலம் ஓடிருச்சு மேடம். உங்க மாஸ்டர் சொன்னார், காலம் ஓடிரும் குழந்தைகளை. காலத்தை கடத்துவதற்கான எந்த முயற்சியிலும் நீ ஈடுபடாது, அது போயிரும். ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த உலகத்திலேயே பாருங்க, அவங்க 2 பேர் பேசுறது நீ கேட்காத. இந்த கவனம் இருக்குல்ல, அது இப்படி செதறடி நம்மள. என் கிளாஸ்ல எப்பவுமே யாரும் லேட்டா வரக்கூடாது. லேட்டா வந்தா என்ன செய்யணும்னா பின்னால உட்காந்துடணும். ஏன் தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், டைம் ஆயிடுச்சு. நான் என்னுடைய எல்லாத்தையும் லேட் ஆயிடுச்சு மிஸ், நான் உட்காந்துக்குவா மிஸ். எவ்வளவு நேரம் வேஸ்ட். தப்பு செஞ்சா என்ன செய்யணும்? சைலண்டா உட்கார்ந்து. யாருடைய கவனத்தையும் சிதறடிக்கக்கூடிய எதையும் நான் அனுமதிப்பதில்லை. குழந்தைகளே, உங்கள் கவனத்தை நீங்கள் சிதறடிக்காதீர்கள். இப்போ நான் ஒரு வேலை செய்யறேன்னு வச்சுக்கோயேன். இப்போ செய்யறேன் ஒரு வேலையை. இது என்னது? போன். வச்சிட்டேன். யாராவது இதை எடுக்க முயற்சி பண்ணுங்க. நான் என்ன சொன்னேன்? எடுக்க. அவர் என்ன பண்ணார்? அவ்வளவுதாங்க. எப்பொழுது முயற்சி செய்கிறாயோ அப்பொழுதே அந்த வேலை முடிந்து விட்டது என்ற அர்த்தம். ஒரு முயற்சி தானே செய்ய சொன்ன. நீங்க எல்லாரும் முயற்சி செய்யலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஒருவர் எடுத்தே முடித்து விட்டார். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதை செய்யலாமா செய்யலாமா செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நீ வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எழுந்திருந்திருக்கலாம்ல. எவனாவது எடுத்துருவான் பாரு. இப்போ முன்னால இருந்து ஒருத்தன் போவான் பாரு. இப்படிதான் வெற்றிகள் அடுத்தவர்களால் சாதனைகளாக மாறிக்கொண்டே மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த டிரைவ்னஸ் இருக்குல்ல, என்னால் அப்படின்னு எழுந்திருச்சு வர்றது இருக்குல்ல. இந்த எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், புளி மூட்டை. அரிசி மூட்டையாவது நகர்த்திடலாம், புளி மூட்டையை நகர்த்தவே முடியாது. அப்படியே உட்காந்துருக்கும். கிரவுண்டுக்கு போற, நீ போயிட்டு வா. லைப்ரரி போறேன், எனக்கு இந்த புக் இருக்கான்னு பார்த்துட்டு வாயேன். கேன்டீன் போறேன், எனக்கு 2 இட்லி. ஏன் வாய எழுந்துறேன். அதோ அங்க இருக்க அந்த பேக்கை எடுத்து கொடுங்களேன். போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போயேன். அடுத்தவர்களிடத்திலே வேலை காட்டுகின்றவர்கள் என்ன ஆகிறார்கள் என்றால், உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வருங்காலத்தில் வேலைக்காரர்களாக மாறுகிறீர்கள். யாரிடத்தில் அடுத்தவர்களிடத்தில் வேலை தருகிறீர்களோ, யார் வேலை செய்கிறார், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் வேலை செய்கிறார்களோ அவர்கள் தான் அதிகாரத்தை கையில் எடுக்கிறார்களே தவிர யார் வேலை தருகிறார்களோ அவர்கள் கீழ்நிலையில் தான் இருக்கிறார்கள்.